கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மாறுபட்ட அரசியல்வாதியாய் மக்களுடன் இன்ப துன்பங்களில் பங்கேற்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத். மஞ்சூர் அருகே உள்ள எடக்காடு அரையட்டி பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் தோட்ட தொழிலாளி வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். நீலகிரி மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத் உயிரிழந்த தோட்ட தொழிலாளரின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். இப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பலமுறை முறையிட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? உடனடியாக வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும். இப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் என்று கூறினார். அவருடன் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம்பாபு, குந்தா கிழக்கு ஒன்றிய செயலாளர் வசந்தராஜ், எடக்காடு பேரூராட்சி செயலாளர் தர்மராஜ், இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். எடக்காடு அரையட்டி பகுதியில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்தவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கிய முதல் அரசியல்வாதி அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். ஊர் மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்படி தகவல் தெரிவித்தும் கூட அவருடைய மெத்தன போக்கால் இந்த எந்த நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கப்படவில்லை. ஊர் மக்களின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோரிக்கை மனுவும் கொடுத்துள்ளார்கள். இன்றைய தினம் கூட உயிரிழந்தவர் சிறுத்தை புலி தாக்கி உயிரிழந்ததாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது 5 நிமிடங்களுக்கு முன்பு வனத்துறை இல்லை, அது கரடி என்று சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். அது கரடியா இருந்தேன்னா, சிறுத்தை புலியாக இருந்தேன்னா, மனித உயிர் தானே. ஆனா அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்றைய தினம் அந்த வேலையை முடிக்கணுமே சொல்லி தான் பாக்குறாங்களே தவிர மனித உயிர்களுக்கு அந்த ஊருக்கு என்ன பாதுகாப்புன்றே சொல்றது இல்லை. இப்போ ஊர் மக்கள் போராடினதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூண்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஊர் மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். இது போன்ற நீலகிரி மாவட்டத்தில் அது கூடலூர் பகுதியாக இருந்தாலும் சரி, குந்தா பகுதியாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு பொதுமக்களோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சா மட்டும்தான் வனத்துறை அங்கே வருகிறார்களே தவிர யாராவது அவருக்கு தகவல் சொன்னா அந்த தகவலை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இங்க வனத்துறை அந்த பக்கமே வர்றதில்லை. இது வனத்துறையினோட முக்கியமான மெத்தன போக்கு தான் இதுக்கு காரணம். அதுவும் ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் வனத்துறை அந்த ஏரியாவுக்கு வர்றாங்களே தவிர இதுக்கு முன்பு அது யானையாக இருந்தாலும் சரி, சிறுத்தையாக இருந்தாலும் சரி, கண்காணிப்பே கிடையாது. ஒரு உயிர் போனா அதுக்கப்புறம் அங்கிருந்து வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் யார் வர்றாங்களோ ஊர் மக்களை சமாதானப்படுத்தி அவங்களோட வேலையை செஞ்சுட்டு போயிடுறாங்களே தவிர பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. அதுவும் இந்த அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா வனத்துறையில நிறைய காலி பணியிடம் இருக்கு. நிறைய காலி பணியிடம் நீலகிரி மாவட்டத்திலே இருக்கு. ஆனா அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பேசி சமாதானம் பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வனத்துறையையும் மாவட்ட நிர்வாகத்தையும் குறிப்பாக விடிய அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.